பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அரணில் குடியிருக்கிறவளே, தேசத்திலிருந்து உன் பொருள்களை சேர்த்துக்கொள். அரணில் குடியிருக்கிறவள் அப்படிங்கும்போது முற்றுகையிடப்பட்டவள், முத்திரிக்கப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள், அழைக்கப்பட்டவள் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, சபையை பற்றி, ஆண்டவருடைய மணவாட்டியை பற்றி. என்ன சொல்லுது? நீ என்ன பண்ணு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லுது. பொருள்களை சேர்த்துக்கொள் அப்படின்னா அதான் அர்த்தம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை வேறு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, நாம் அங்கே பிரயாணப்படுகிறதற்கு அதற்கான எல்லா பொருட்களையும் சேகரித்து கொண்டு அதற்கப்புறம் நாம் பிரயாணப்படுவோம். அதுபோல் நீ எல்லாவற்றையும், பொருள்களை எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள் அப்படின்னா, நீ உன்னை தகுதிப்படுத்திக்கொள், உன்னை அதில் பலப்படுத்திக்கொள், இன்னும் உன்னை அதிகப்படுத்திக்கொள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சபையை பார்த்து இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு நெருக்கம் வரப்போகுது, ஒரு ஒடுக்கம் வரப்போகுது, ஒரு தீமை வரப்போகுது. அதனால நீ இங்கே இருக்காத, நீ என்ன பண்ணிடு, ரெடி ஆயிடு, உன்னை நீ தயார்படுத்திக்கொள். ஏன்னா நெருக்கத்தை நான் உண்டு பண்ண போகிறேன், இடுக்கத்தை நான் உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே ஏசப்பா சொல்கிறாங்க. இதை நாம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் அப்படின்னு கூட நம்ம சிந்தித்து பார்க்கலாம். ஏன்னா சபை உபத்திரவ காலத்திலேயோ மகா உபத்திரவ காலத்திலேயோ இருக்க போகிறதில்ல. ஏன்னா அதற்கு முன்பாகவே ஆண்டவர் சபையை எடுத்துக்கொண்டு போக போகிறார். அதுபடி தான் உபத்திரவமோ மகா உபத்திரவமோ நெருக்கமோ எந்த தீமை ஆனாலும் சபையை தொடாதபடி, எப்படி நோவா காலத்தில் நோவாவின் பேழையை எந்த தீமையும் அணுகாதபடி கர்த்தர் பார்த்து கொண்டாரோ, அதை போல சபையை எந்த தீங்கும் அணுகாதபடி பார்த்து கொள்வதற்காக ஆயத்தப்பட சொல்கிறார். எப்படி என்றால், விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன ஒரு அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவருக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த நேரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களை தப்பித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. கொரோனா பீரியடில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராயிருந்தார். அதுபோல தான் எந்த சூழ்நிலை, எந்த தீமை நம்மை நெருக்கினாலும் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? எங்கே போவீங்க? யார்கிட்ட உதவி கேட்பீங்க? இந்த தேசத்து தலைவரிடத்துலையா? யாரிடத்துல கேட்பீங்க? எங்கே ஓடினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காகத்தான் சொல்கிறேன், நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. இதோ வருகிறது, தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளின் விடியற்காலம் வருகிறது
காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது, மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை அப்படின்னு திருப்பி திருப்பி ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். யாருக்கோ ஒருத்தருக்கு இதை ஆண்டவர் திருப்பி திருப்பி உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருத்தர் இதை உணர்ந்து கொள்ளணும் என்பதற்காக ஆண்டவர் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிகட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். இன்னமும் எதையுமே பொருட்படுத்தாதபடி இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்னு ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தயாராகுங்கள் அப்படின்னு. தயாரானால்தான் நாம் எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். தயாராகுவோம், தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.